தூத்துக்குடி அடுத்த கீழ அலங்காரத்தட்டு பகுதியில் நள்ளிரவில் தனியார் ஐஸ் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய அமோனியா வாயுவால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கி கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். மூச்சு திணறல் ஏற்பட்ட பொதுமக்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? இந்த தனியார் ஐஸ் ஆலையானது உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளோடு தான் செயல்பட்டு வருகிறதா? என்ன நடவடிக்கை இதன் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி அருகே இருக்கக்கூடிய கீழ அலங்காரத்தட்டு பகுதியில் வந்து மீனவர் காவலின் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ஐஸ் பிளான்ட் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த ஐஸ் பிளான்ட் ஆனது உருவாகி பல ஆண்டுகள் ஆகப்பட்டுள்ளதால் அந்த முறையான பராமரிப்பில் ஏற்கனவே இல்லாமல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுத்துள்ளனர். மேலும் வந்துட்டு அந்த பராமரிப்பு இல்லாத ஐஸ் பிளான்ட்டில் வந்து அடிக்கடி அங்கே இருக்கக்கூடிய அமோனியா கேஸ் லீக் ஆவதாகவும் இதனால் வந்து அந்த பகுதியில் சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படவும் அடிக்கடி புகார் எழுந்துள்ளது. ஆனால் வந்து இந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு சொந்தமான உரிமையாளர் வந்து அதை முறையாக பராமரிக்காத காரணத்தில் வந்து நேற்று இரவு மீண்டும் அந்த அமோனியா கேஸ் லீக் ஆனதில் வந்து பெரும் ஒரு அருகே இருக்கக்கூடிய பாதிப்புகள் உள்ளாகியுள்ளனர். பெரும்பாலானோர்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு உடனடியாக அங்கு அந்த பகுதியில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால் வந்து உடனடியாக அவர்கள் வந்து உறவினர்கள் வீடுகளுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றுள்ளனர். மேலும் இது சம்பவம் தொடர்பாக உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் வந்து அந்த அதிகப்படியான அந்த அமோனியா கேஸ் வெளிவராத அளவுக்கு உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் வந்து அங்கு வந்து பெரிய ஒரு சேதம் வந்து தவிர்க்கப்பட்டுள்ளது. மேலும் வந்துட்டு தூத்துக்குடி நம்ம நகர துணை கண்காணிப்பாளர் மதன் தலைமையிலான போலீசார் வந்து உடனடியாக அங்கு இருந்தவர்களை மீட்டு அங்கே உடனடியாக அக்கம் பக்கத்தில் உறவினர்கள் வீடுகளுக்கு உடனடியாக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வந்து தாளம் நகர் போலீசார் வந்து அந்த வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணங்கள், அதாவது அந்த பிளான்டில் இருக்கக்கூடிய அந்த முறையாக பராமரிக்கப்படுகிறதா, என்ன காரணம் அந்த விபத்துக்கு தொடர்பான விசாரணையை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.